வீட்டுக்குள்ளே எக்கச்சக்க கண்டென்ட் குவிஞ்சு கிடக்கும் போதே விஜய் சேதுபதி வந்து பொறுமையாக வந்துட்டு ரீகாப் தான் பண்ணிட்டு போவார். சண்டே தான் எதையாவது பேசலாம் அப்படின்ட்டு யோசிப்பார். இந்த வாரம் கண்டென்ட்டே சுத்தமாக இல்லை. கண்டென்ட்டை விட இந்த வாரம் சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு எக்ஸ்பெக்டேஷனே சுத்தமாக இல்லை. இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் பேச போகிறாரா, இல்லை வீட்டுக்குள்ளே இந்த வாரம் ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் கிடச்சிருக்குது, அந்த கண்டென்ட்டை வச்சு மஞ்சரி, தீபக், ஜாக்லின் இவர்கள்லாம் மொத்தமாக முடிச்சு விட போகிறாரா இல்லையா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் இன்றைக்கி இருக்குதே தவிர வேறு எந்த பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8க்கான ரிவ்யூ. பிக் பாஸ் ஆரம்பித்த வாரம் பார்த்திங்கன்னா எல்லாரும் நம்ம உட்பட விஜய் சேதுபதிக்கு பயங்கரமாக ஃபயர் விட்டோம். ஆஹா, கமல்ஹாசனோட ஷூ இவரால் ஃபில் பண்ண முடியுமான்ட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் தனக்கான புது பாதையில் பயணிக்கிறார் விஜய் சேதுபதி, நம்மளே ஃபயர் விட்டோம். ஏன்னா கமல்ஹாசன் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போது ரொம்ப பேசுகிறாரப்பா, ரொம்ப அட்வைஸ் கொடுக்குறாரப்பா, நம்ம வந்து பேசாமல் ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் தோணும் கமல்ஹாசன் பேசும்போது. பட் விஜய் சேதுபதி வந்தோடனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, புதுசாக இருக்கே அப்படின்னு இருந்துச்சு. பட் ஒரு 2 வாரம் 3 வாரம் 4 வாரமெல்லாம் போனதுக்கப்புறம் ஐயோ தயவு செஞ்சு கமல்ஹாசன் சாரையே கூட்டின்னு வந்துருங்கப்பா, அவரோட அருமை, ஆண்டவரோட அருமை எங்களுக்கு இப்போ தான் புரியுது அப்படின்ற அளவுக்கு ரசிகர்களை, பிக் பாஸ் ரசிகர்களை கதற விட்டுருந்தார் விஜய் சேதுபதி அவர்கள். எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பயங்கர பஞ்சாயத்து எரிமலையாக வெடிச்சிருக்கும். ஆனால் அவர் சாட்டர்டே எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ரீகேப் பண்ணுவார். விஷால், நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, தீபக் நீங்கள் என்ன பண்ணீங்க, கேப்டனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் என்ன சொன்னோன்றது அதை பற்றி மட்டுமே சாட்டர்டே எபிசோடு ஃபுல்லாக கேட்டுட்டு அடுத்த நாள் தான் ஒரு பிரச்சனை அப்படின்றத பற்றி இருந்து வர ஆரம்பிப்பார். சமயத்துலலாம் எந்த அளவுக்கு ஒரு பொறுமையாக கேட்டுன்னு இருப்பாருன்னா 15 பேர்கிட்டையும் தனித்தனியாக கருத்து கேட்டுட்டு சரி கேப்டனை பற்றி நாளைக்கு சண்டே எபிசோடில் கேட்கலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பொறுமை பண்ணுவார். ஏப்பா கண்டென்ட்டுன்னு ஒன்று இருக்குப்பா வீட்டில், அதை பற்றி தயவு செஞ்சு எப்பப்பா நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து வெறுத்து போயிடுவோம். இதுதான் விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹேண்ட்லிங் ஸ்டைலாக இருந்தது. இந்த வாரம் நம்ம நேற்று சொன்ன மாதிரியே ஒரு கண்டென்ட்டு அப்படின்றதே கிடையாது. எல்லாம் விக்ரமன் படம் அளவுக்கு ஒரு பொறுமையாக பாசமும் நேசமும் காதலும் நிறைந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சு. பிக் பாஸே ஒரு கண்டென்ட் கொடுக்க பார்த்தாரு. யார் மேலேயாவது மனஸ்தாபம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு பேரண்ட்ஸை வச்சு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண பார்த்தாரு. உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டே 75 நாள் மேலே ஆகியும் நடிச்சுன்னு தான் இருக்காங்க. பேரண்ட்ஸுக்கு நடிக்க தெரியணும். எல்லாருமே ரொம்ப சேஃப் கேமாக ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண வந்த மாதிரி தான் சொன்னாங்க. அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. சௌந்தர்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 75 நாளாக வீட்டுக்குள்ளே நடிச்சுன்னுக்காங்க அப்படின்றதே பேரண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, நீ இத்தனை நாள் இப்படி இல்லையே வீட்டில், இங்கே வந்து ஏன் இப்படி மாறிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா தன்னுடைய இயல்புலேருந்து மாறி சௌந்தர்யா இத்தனை நாள் நடிச்சுன்னு இருக்காங்கன்னு தானே அர்த்தம். நம்ம என்னென்னா ரஞ்சித் மட்டும்தான் நடிக்கிறாருன்னு சொல்லியிருந்தா வந்த எல்லாருமே இயல்பு மாதிரி நடிச்சுன்னு தான் இருந்திருக்காங்க இத்தனை நாளுன்றது அப்போ தான் தெரிஞ்சு. ஸோ விஜய் சேதுபதி இத்தனை நாள் மூச்சு முட்டை பேசுனது எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் அதுக்காக ஒரு கோவப்படுவாரா விஜய் சேதுபதி அப்படின்னாலும் இன்றைக்கி அது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி வழக்கம் போல் ஒவ்வொருத்தரையாக எழுப்பி என்னப்பா பேரண்ட்ஸ் வந்தாங்களா, என்ன சொன்னாங்க, பாசமாக இருந்துச்சா, அந்த எமோஷன் எப்படி இருந்தது, டெய்ரி மில்க் சாப்பிட்டீங்களா, சாக்லேட் சாப்பிட்டீங்களா, சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு இதை மட்டும்தான் இந்த நேரம் வரைக்கும் விஜய் சேதுபதி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால் எந்த விதமான சுவாரஸ்யமும் இருக்காது அப்படின்னு ஒன்று நம்மக்கிட்டேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். வீட்டுக்குள்ளே ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சு, அந்த கண்டென்ட்டை நிச்சயமாக வர்த்தான கண்டென்ட் தான் வச்சு செய்யணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆர்வமும். எந்த கண்டென்ட் அப்படின்றத இந்நேரத்துக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், மஞ்சரி அவர்கள் பேசியது தான். ராணாவுடைய பேரண்ட்ஸ் வந்தபோது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா எவ்வளோ பாசமாக இருந்தாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். சொல்லப்போனால் தன்னுடைய மகனுடைய கையை வந்து அவங்க விடவே இல்லை, எப்போ பார்த்தாலும் பிடிச்சுனே இருந்தாங்க. அண்ட் ராணா எது பண்ணாலும் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது நேச்சர் தானே, நம்ம அப்பா அம்மா நம்மளுடைய செயல்களை வந்து கண்டிப்பாக டிஃபெண்ட் தானே பண்ணுவாங்க. நம்ம தப்பே இருந்தாலும் என் பையன் கரெக்டு தான் அப்படின்ற திங்கிங் எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கும் தான். அது வந்து நம்ம ஜஸ்ட்டு கடந்து போயிடணும். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கும்போதே மஞ்சரி வந்து இவங்க தான் ராணுவ கெடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாங்க. அது பெருசாக அந்த டைமில் எடுப்படல. ஒரு வேளை அவங்களுக்கு கேட்காமல் இருந்திருக்கலாம், இல்லை கவனிக்காமல் விட்டுருக்கலாம், அது என்ன வேணாமல் இருக்கலாம். சரி, அந்த டைம் தான் விட்டாச்சே, இதுக்கப்புறம் இதற்கு தொடரணும் அப்படின்ட்டு மஞ்சரியும் யோசிக்கல. அவங்க உட்காந்து திருப்பி அந்த கமெண்ட்டு அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறமும் வீட்டுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அதாவது தீபக் ஆகட்டும், மஞ்சரி, ஜாக்லின், முத்துக்குமரன் அவங்கெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது ராணுவும் கூட இருக்கார். நீ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே, கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணமே அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்குது. அதில் ராணவ் வந்து இல்லை எங்கள் வீட்டிலலாம் என்னை அடித்து தான் வளர்த்துருக்குறாங்க, காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் ஆகட்டும் செகண்ட் இயர் வரைக்கும்லாம் போட்டு தர்மடி அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ராணவும் டிஃபெண்ட் பண்ணியிருந்தார். பட் மஞ்சரி வந்து இட்ஸ் லைக் இல்லை உனக்கு எடுத்து வச்சதே அவங்க அம்மா தான் அப்படின்ற தொனியிலேயே அவங்க பேசியிருந்தாங்க.
ஒரு கட்டத்தில் முத்துக்குமரனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, ஆஹா இந்த விவாதம் வந்து வேறு மாதிரி போயின்னு இருக்குன்ட்டு. முத்துக்குமரனை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாகவே மஞ்சரி கிட்டேருந்தும் ஜாக்லின் கிட்டேருந்தும் கொஞ்சம் உஷாராக விலகியே இருக்கா அப்படி. ஆனாலும் விதி வெளியதாச்சு, அவர் விடுற மாதிரி இல்லை. தீபக் ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், மஞ்சரி ஆகட்டும், 3 பேருமே ராணவ வந்து இல்லை உங்கள் அம்மா தான் உன்னை கெடுத்து வச்சாங்கன்னு ஒத்துக்கோ அப்படின்ற ரேஞ்சுக்கு அவனை பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தாங்க. பட் ராணவ் வந்து நான் ரொம்ப ஜாலியாக தான் எங்கள் வீட்டில் பேசியிருந்தேன், இன்ஃபேக்ட் பவித்ரா வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறாம்மா அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ராணவுக்கும் பவித்ராவும் ஒரு லவ் சப்ஜெக்ட் மாதிரி ராணவே தான் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சது வீட்டுக்குள்ளே. அதையும் எங்கள் அப்பா அம்மா கிட்டே நான் ஜாலியாக தான் சொல்கிறேன், பட் அட் த சேம் டைம் என்னை வச்சு விழுப்பாங்க, நான் காலேஜிலலாம் அடி வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் ராணவ் திருப்பி சொல்லியிருக்கான். பட் மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்ற ஆட்டிடியூட் சமீப காலமாகவே நம்ம பார்த்துன்னு இருக்கோம். நீங்களும் கவனிச்சிருப்பீங்க, ஜாக்லினோட பேரும் வந்து மஞ்சரி கூட எப்போ க்ளோஸ் ஆக ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் அப்படியே டவுன் ஆகிருக்குது. அது வரைக்கும் ஜாக்லினும் ஒரு டஃப்பான காம்படிட்டர் தான் இருந்தாங்க. யாரோ ஒருத்தங்க மஞ்சரியோட மூளைக்குள்ளே புகுந்து நீ தான் இந்த சீசனுக்கே டைட்டில் வின்னர் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க போல இருக்குது. அதனால் சமீப நாட்களாகவே மஞ்சரியோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் எனக்கு தெரியும், நீ வந்து என்னோட அறிவு கம்மி தான், நான் தான் இருக்கிறதுலே அறிவாளி, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்லேயே மஞ்சரி வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றியாவது விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாரா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. இந்த ஒரு கண்டென்ட்டை தவிர வீட்டில் எந்த பெரிய கண்டென்ட்டுமே கிடையாது. ஆனால் இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 1 hour ப்ரோக்ராமில் வந்து பெரிய அளவில் விவாதிக்கப்படல. அது வந்து 24/7 பார்த்தவங்களுக்கு தான் அந்த கண்டென்ட்டோட முழுமையான விவரமும் அதோட வீரியமும் வந்து நம்மளுக்கு தெரியும். நம்ம விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் 24/7 அத்தனை கண்டென்ட் இருந்தாலும் 1 hour ப்ரோக்ராமில் உப்பு சப்பு இல்லாத கண்டென்ட் மட்டும் தான் போட்டு மக்களை வெறுப்பேற்றிருக்காங்க. இந்த சீசன் மாதிரி ஃபஸ்ட்டு சீசன் எதுவுமே இல்லைடா அப்படின்ற அளவுக்கு 1 hour ப்ரோக்ராமில் மொத்தமாக சொதப்பி வச்சுருக்குது. அண்ட் விஜய் சேதுபதி அவர்கள் பேசுகிறத பார்க்கும்போது அந்த 1 hour ப்ரோக்ராம் பேசிஸில் என்ன மக்கள்கிட்ட ரியாக்ஷன் வருதோ அதை மட்டும் தான் வீட்டுக்குள்ளேயும் பேசுகிறாரு. ஸோ அதை வைத்து பார்க்கும்போது இந்த கண்டென்ட்டும் பெரிதாக எடுபடுமா அப்படின்றது தெரியல. வழக்கம் போல் வருவார், இந்த வாட்டி கேப்டனும் இல்லை, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான பெரிய டாஸ்க்கும் இல்லை, வெறும் ஃப்ரீசிங் அண்ட் லூப்பிங் டாஸ்க்கு தான். இனி அடுத்து வரப்போகிற ஒரு வாரம் வந்து ரொம்ப குரூஷியலான முக்கியமான வாரம். காரணம், டைரக்ட் பாஸ் டு ஃபைனல்ஸ், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஆடப்போகுது. மிகவும் கடுமையான மன வலிமை மற்றும் உடல் வலிமை ரெண்டுத்தையும் மையப்படுத்தி ஆடப்போகிற டாஸ்க் வருது. இதற்கு ஏதாவது உத்வேகமாக விஜய் சேதுபதி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பூஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நண்பர்களும் வந்துட்டாங்க, நிறைய பேரோட காதலும் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான பாரத்தையும் வந்து நீக்கிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷோட மைண்ட் செட்டோட இப்போ வந்து பிளேயர்ஸ் வந்து தயாராக இருக்கிறாங்க. உண்மையிலேயே ஃபைனல்ஸுக்கு போகிறதுக்கு டிசர்வ்டான பர்சன் தான் இங்கே போகணும். இதற்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்காது, பொட்டி தூக்குற டாஸ்க் தான் இருக்கும். அதில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து கவனிச்சிக்கலாம், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் பெரிய அளவுக்கு எஃபர்ட் போடாதவங்க தான் அந்த பெட்டியை தூக்கின்னு போவாங்க அப்படின்றத எதிர்பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு மைண்ட் செட் தான் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகிடுது இல்லை, எப்படியும் நம்ம பொட்டி தூக்குற ஐடியாவில் தான் இருக்கும், வச்ச உடனே கொஞ்சம் பைசா ஏற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு எஸ்கேப் ஆகிடலாம், அதை விட்டு நம்ம என்னத்துக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலில் வந்து உயிரை கொடுத்து ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதில் டஃப்பாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பவித்ரா. நான் வந்து பவித்ரா அவர்கள் கேப்டன்சி டாஸ்கில் எல்லா இடத்துலையும் தோற்றாலும் இந்த ஒரு டாஸ்கில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறதால மட்டுமே சொல்லலை. உண்மையிலே அவங்க ஒவ்வொரு டாஸ்க்லேயும் வந்து முழு உழைப்பை கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்த இடத்துல ஜெஃப்ரி வந்து ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருக்கிறாங்க. அண்ட் இந்த எலிமினேஷன், இந்த வாரம் யார் எலிமினேஷன் ஆக போகிறாங்க அப்படின்றதும் ஒரு டிபேட்டாக இருக்க போகிறது. காரணம், அன்ஷிதா போவாங்களா இல்லை ஜெஃப்ரி போவாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதாலையும், அன்ஷிதா ஜெஃப்ரி 2 பேருமே வந்து இது வரைக்கும் நல்லா ஆடி இருந்தாலும் நிறைய பேர் மிச்சர் சாப்பிட்டு போது அவங்களாம் சேவாக இருந்தாங்கன்றது இல்லாமல் உண்மையிலே ஒரு கண்டென்ட் கொடுத்து அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்றது உண்மை. ஸோ உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான டஃப்பான பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் இன்றைக்கி வீட்டிலேருந்து வெளில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் உண்மையான பிக் பாஸ் கேமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பட் கண்டஸ்டன்ட் கூட ஓரளவுக்கு கேம் ஆடிட்டாங்க. விஜய் சேதுபதி கேம் தான் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இன்றைக்கி ஏதாவது ஸ்கோர் பண்ணுறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே என்னென்ன கேள்விகள் யாரை பார்த்து கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.